அன்னை தமிழ் மண்ணில் இவர் அன்பு புதல்வன் எங்கள் அண்ணன் உதயநிதி வருகிறார். நீ வந்தா கொலை பண்ணிடுவேன் உன்னை. கழக கொடி ஏந்தி போர் முரசு கொண்ட அஞ்சா வீரன் கூட்டம் நடுவே வருகிறார் வருகிறார். அப்போ ஒன்று பண்ண சொல்லு, வரும்போது ஒரு கோட்டம் அர்ச்சனா ஊருகா போயிட்டான்னு சொல்லு. அர்ச்சனா ஊர்காவா? வருகிறார் அண்ணன் வருகிறார், உதயநிதி ஸ்டாலின் வருகிறார். எங்க போற தலைவலி குளமா? இவங்க அப்பா பால்ராஜ் வந்திருக்கானா, பார்க்க போறேன். ஓம் புருஷனா? வருகிறார் களத்தில் வருகிறார், இடி முழங்க இளம் தலைவர் வருகிறார். எங்கடா என் பொண்டாட்டி? அவ வரலங்க. அது எப்படிடா? சாகும்போது மட்டும் 2 பேரும் சேர்ந்து சாவீங்க, வரும்போது நீ மட்டும் தனியா வருவியா? கழக கொடி ஏந்தி போர் முரசு கொண்ட அஞ்சா வீரன் கூட்டம் நடுவே வருகிறார் வருகிறார். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? வருகிறார் ஆ வீரன் வருகிறார், வரலாறு படிக்க கலைஞராக வருகிறார். போயிட்டாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டாங்க. என்கிட்டயா? போயிட்டாங்க. நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டாங்க. அண்ணா கலைஞர் தலைவர் ஸ்டாலின் கடத்தில் சென்று கடைகளை உடைக்கின்றார். கரும பிடிச்ச மாதிரி அதை கூட்டு போ மூஞ்சல். வருகிறார் அண்ணன் வருகிறார், உதயநிதி ஸ்டாலின் வருகிறார். சுத்த நீ பிடிச்சி மூஞ்சில ஊத்துறேன். போடா. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. வீரம் வீரம் கொண்டு இமய சிகரம் வென்று சரித்திரம் படைத்திடுவார். தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண வீரம் வீரம் கொண்டு இமய சிகரம் வென்று சரித்திரம் படைத்திடுவார். நம் துணை முதல்வருக்காக நாம் கொண்டாடும் ஒரு பிறந்த நாள் விழா. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். இன்று பிறந்த நாளை கொண்டாடும் திராவிட வீரன், சிந்தனை சூரன், ரெட்ஜெயின்காரன், கருணாநிதி பேரன் உதயநிதி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். கடந்த நாள் தான் அவரை பத்தி பேசணும், இருந்தாலும் பிறந்த நாள் அன்னைக்கு பேசலன்னா தப்பா போயிடும்ல. Happy birthday to you. Happy birthday day to you. Happy birthday day. இன்னைக்கு எதை பத்தி பேசலாம்? அவர் பண்ண சாதனைகளை பத்தி பேசுவோமா? அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் ஏது சாதனைகள்? எல்லா ரோதனைகள் தான், இருந்தாலும் ஏதாவது பேசி ஆகணுமே. சார் ஒரு கேன என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? சரி, இன்னைக்கு அவர் பர்த்டே, அதனால ஒரு வாழ்த்து பாட்டோட வந்திருக்கேன். அந்த பாட்டை பாட்டு நான் போயிடுறேன். நம்புங்க சார். சரி. ஹாப்பி பர்த்டே உதயநிதி, உங்க கிட்ட இருக்கு கோடி நிதி, உங்களை துணிசியம்மா பாக்குறது எங்க விதி, எப்பதான் மாறும் இந்த கதி. ஹாப்பி பர்த்டே உதயநிதி, உங்க ஆட்சியில இல்ல நிம்மதி, 200 ரூபா சொம்புகளுக்கு இல்லையே புத்தி. ஹாப்பி பர்த்டே கருணாநிதி, உதயநிதி. செய்யுங்கடா, செய்யுங்க. திடீர்னு என்னங்க இப்படி திசை மாறிட்டாருன்னா, திசை மாறவே இல்லை, ஒரே டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கேன். இது ஏதோ திடீர்னு, இது அரசியல் இக்கட்டுக்காகவோ சூழலுக்காகவோ நான் சேர்ந்த இடம் அல்ல. அடங்கப்பா, நான் எத்தனையோ பல்கிய பார்த்திருக்கேன், இது அந்த பல்கிடா சாமி. சேர வேண்டிய இடம்தான். எங்கள் கொள்கைகள் எல்லாம் ஒரே மாதிரியானது. அடங்கப்பா இல்ல, இங்க சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுறேன். இவங்க கூட சேர்றதா, நம்ம யாருன்னே தெரியாதவங்க கூட சேர்றதா? இவனுக்கு உண்மையிலே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல. என்னாச்சு? அவ்வளவுதாங்க. இல்ல, பெரிய சிந்தனை, அரசியல் அறிவு அவங்களுக்கு மட்டும் இருக்கிறத நினைச்சிட்டு நமக்கு இல்லாத போல கவலைப்படுறாங்க. 1000 பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்ல. இங்கே ஓடி ஓடி உழைத்தவர்கள் அயர்ந்து உட்கார்ந்த இடம்தான் இந்த பதவி. ஏங்க
தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? திமுகங்கிறது வந்து ஒரு உணர்வு. ஏய் வாய முன் ஏந்து போட, எதா அசியமா பேசிட்டு போற. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? எதுக்கு வெளியே இருந்தே பாப்போம். சும்மா கலந்து பயல ஓ சைஸ் என்ன அவ வயசு என்ன எங்க வச்சிட்டு என்ன அவள பாக்குற? இது கோயில் நினைச்சா இல்ல கோவம் பீச் நினைச்சா? லடி ராஸ்கல், வெக்கமா இல்ல உனக்கு? இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கறவங்களுக்கு இதுதான் பதில். உங்க விஜய் நான் வரவா அப்படிங்கிற ஒரு பாடல் விஜய் அவர்களுக்காக எழுதப்பட்டு அதுல விஜய் அவர்களும் பாடியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் அவர்களுடைய தேர்தல் பரப்புரையாக இருக்கட்டும், மக்களை பார்க்கக்கூடிய அந்த விழாக்களாக இருக்கட்டும், இங்கே எல்லாத்துலேயுமே இந்த உங்கள் விஜய் அப்படிங்கிற ஒரு பாடல் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது. எல்லாருமே அதற்கு செம்மையான ஒரு வரவேற்பை கொடுத்தாங்க. எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். அப்போ உங்கள் விஜய் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அண்ணன் உதயநிதி வருகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு இப்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காக இறக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இப்படி பாக்குறாரு? உங்கள் விஜய் எங்கள் உதயநிதி வரவா வருகிறார், அண்ணா அண்ணன், கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பாடல். அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. அப்படி என்றால் கொலையா? கொலை அல்ல, கலை. ஆனா அந்த பாட்டினுடைய அவுட்புட்டை இன்னைக்கு எல்லாருமே மிகப்பெரிய அளவில் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? விஜய் அவர்களுக்கு கிடைச்ச மாதிரியே எனக்கு ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டதாகவும், அதை நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அன்பில் மகேஷ் அவர்கள் சொன்னதாகவும், நான் தான் இருக்கேன்ல. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். மனவை வச்சு அந்த பாட்டை பாடணும்னா சூப்பர் ஸ்டார் வாய்ஸு, அதுக்கு பின்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அனிமேஷன், அது கூடவே மக்கள் சென்டிமெண்ட், கலைஞர், உதயநிதி ஸ்டாலின் இப்படின்னு சொல்ற பெயர்கள். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. இது போதும், நம்ம திமுக தொண்டர்களுக்கு இது ஒரு ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாடல் வெளியாகி இருக்கிறது. எந்த பயனும் இல்லை. இந்த பாடலை பற்றியான விமர்சனத்தை மக்களாகிய நீங்க தான் கொடுக்க போறீங்க. தம்பி மயில் வாகனம் அண்ணே, மாமாவுக்கு சாப்பாடு பலமா ரெடி பண்ணிடுவோம். இது எதுக்கு? நம்பர் சொல்ற மாப்ள. காலி